ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆனந்தியோட அந்த குயிக் மூமெண்ட்ஸ் அந்த ஸ்பீச் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பிளாஸ்மாவில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஆக்சுவலி 2 பேருமே நான் சொன்ன மாதிரி சாச்சனா ஆனந்தி 2 பேரோடதுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது எனக்கு ரொம்ப அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து சாச்சனா கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தாலும் ஆனந்தி இது அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருந்தது. அவங்கள பார்க்கும்போது வீட்டில் இருக்க கேர்ள்ஸுக்கும் அது நல்லா இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து ஒரு கேமை ஒரு விளையாட்டுத்தனமாகவும் எடுத்துகிட்டு போகலாம். சாச்சனா மாதிரி ப்ளஸ் மைனஸ் கலந்து ஆனந்தி மாதிரி வந்து ஒரு ஃப்ளோவில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேமை விட்டு வெளில வந்துட்டு இனிமேல் நானாக இருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்ன விதம்லாம் அதை மீன் பண்ண விதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை பற்றி பேசலாம். அன்ஷி கூட அவங்க ரொம்பவே க்ளோஸ் போல். இந்த இடத்துல அன்ஷி வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அவங்க 2 பேருக்கும் இருக்க அந்த பரஸ்பரம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லாவே அழகாக தெரிஞ்சுதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு தெரியாதுங்க, 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்கு இல்லைன்னு சொல்கிறோம். பட் ஆனால் 24 ஹவர்ஸும் அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. எத்தனை நாள் உள்ளே இருக்காங்களோ அவ்வளோ ஒன்றா இருக்காங்கன்னும் போது அங்கே சின்ன சின்ன சிரிப்போம். அப்புறம் அன்ஷிதா சொல்லும்போது கட்டி பிடிச்சி நாங்கள் அழறது செய்யறது நைட்டில் இப்போ நான் யாரை கட்டி பிடிப்பேன் அப்படின்லாம் சொன்ன விதம் அதெல்லாம் வந்து நம்மளால் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அது ஃபீல் பண்ணுவாங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களே தவிர வெளிலேருந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து அது வந்து நியாயமாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு அது சொல்ல தெரியல. பட் ஆனால் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அன்ஷிதா எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் அவங்கள பற்றி நான் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன், ஃபேக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக தெரிஞ்சது, நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அன்ஷிதா கிட்ட அதை ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஷி ஸ்டே ஸ்ட்ராங், அழுதுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராணுவ கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் எனக்கு வந்து ஜென்ஸ் கூட அவ்வளோ பழகிறதுக்கு கம்ஃபர்ட் ஜோனே இருக்காது. பட் ஆனால் உங்க கூட பழகும் போது எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. மேபி நீ உங்கள் அம்மா உனக்கு நிறைய பிடிக்கும்ன்றதுனால என்கிட்ட ஒரு அக்கா பாசத்தை காட்டினியான்னு தெரியல. அதனால எனக்கு அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எனக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ராணுவ கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அருணை பார்த்துட்டு ரணதீரான்வாங்க. அது என்ன ரணதீரா எனக்கு புரியல. மேபி அந்த கிங்டம் டாஸ்கில் ஒரு பேரா என்னன்னு தெரியல. அதை வச்சுட்டு மேபி ஆமான்னு நினைக்கிறேன். அதில் இவங்க 2 பேர் பேரா பண்ணாங்கல்ல அந்த டாஸ்கில் நினைக்கிறேன். ரணதீரா நீ கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டுருப்பேன். நான் இப்போ நான் கோயிலுக்கு வந்துட்டேன், உங்களுக்கு எல்லாருக்காகவும் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருமே வந்து யூ ஆர் ஆசம் அப்படின்னு சொல்லுவார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கிட்ட சௌந்தர்யா கிட்ட போவாங்க. சௌந்தர்யா வந்துட்டு என்னம்மா நிறைய திட்டு வாங்கியிருக்கோம்மா, நல்லதாக கொஞ்சம் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஆக்சுவலி ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாமான்னு உள்ளே போகும்போது எல்லோரும் உட்காருங்கன்னும் போது இன்னும் ஹோஸ்ட் மாதிரியே பேசுகிறா, இவ்வளோ ரோஸ்ட் கொடுப்பாள் அப்படிங்கிற மாதிரி உள்ளே எல்லாம் காசிப் பேசுகிற மாதிரி தோணும். அப்புறம் வந்து இங்கே சொல்லுவாங்க ரோஸ்ட்லாம் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லுவாங்க. சௌந்தர்யா எழுப்பும்போது சௌந்தர்யா சொல்லுவாங்க, நல்லதாக சொல்லுமா, ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கோம்மா, நல்லதாக சொல்லுமா அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறது, உன்னை பற்றி தான் இங்கே இருக்கவங்க நிறைய சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் வாய்ஸ்லேயே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்கில் பேசுவாங்களா, ஆள் மாறாட்டா டாஸ்கில் அந்த வாய்ஸ் எடுத்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிளம்பும்போது அது பேசுனது அவங்க சௌந்தர்யாவுமே அந்த அவ்வளோ நேரம் ரோஸ்ட் வாங்கின அந்த மூட்லேருந்து வெளில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு வாரம் ஒன்று மாதிரி இருந்தது, எவ்வளோ ஜாலியாக இருந்தது அப்படின்னு அவங்க வாய்ஸ் எடுத்து அவங்களுக்கே பேசி காட்டினது. அதான் அந்த டாஸ்கில் பண்ண மாதிரி சௌந்தர்யாவுமே சிரிச்சிட்டாங்க. அவங்களுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் எழுப்புனாங்க. ஜாக்லின் கிட்ட வந்து சொன்னாங்க, ஜாக் இந்த வீட்டில் வந்து நான் உன்னை பற்றி பின்னாடி பேசின ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இந்த வீட்டில் நான் ட்ரஸ்ட் பண்ண முடியாது ஒரே ஆள்னா அது உன்னன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தா நீ ஒரு கேம்குள்ளே அதை பண்ணுற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ வந்து 100% ஜாக்காக இல்லை, நீ வந்து கேம்காக ஒன்று பண்ணிகிட்ருக்க. நீ கேம் நல்லா தான் ஆடிட்டுருக்க, ஆடு. பட் ஆனால் லாஸ்ட் வீக் நீ சுத்தமாக ஒன்றுமே பண்ணல, டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணியிருக்க. இந்த வாரம் அடித்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ திருப்பி பழைய மோடுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, நீயுமே சௌந்தர்யா மாதிரி ரியாக்ட் பண்ணாதோ, இவங்க சொல்கிறதுக்கு சௌந்தர்யா மாதிரி ரியாக்ட் பண்ணுறாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இதில் வந்து அவங்க வந்து ஜாக் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது உன்னை பற்றி ஒன்று சொல்லி ஆரம்பிக்கும் போது இதை சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஜாக் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய வாங்கியிருக்காங்க இன்றைக்கி ப்ளீஸுங்க அப்படின்னும் போது உடனே சேது சார் வந்து அது கிளியர் பண்ணுவார். ஜாக்கும் சௌந்தர்யாவுக்கும் நாங்கள் என்ன இல்லாததை சொன்ன மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணதை தானே சொன்னோம், நாங்கள் எதாவது புதுசாக சொன்னோமா என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஹோஸ்ட் கேட்பார். அப்போ வந்து இல்லை சார் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம் சார், அதுதான் சார் சொல்கிறோன்னா அதுதாம்மா வேணும், அதுதாம்மா சொல்ல வந்தோம் அப்படின்னும் போது இனிமேல் ஃபயர் மோடு தான் சார் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படின்னு வந்து ஜாக் சொல்லுவாங்க. இவங்க
ஆனந்தி பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஹோஸ்ட்டும் பேசுவார். அதுக்கப்புறம் ஜாக்கும் வந்து அதில் கனெக்ட் ஆகி ஸோ வந்து ஆனந்தி அதான் சொல்லுவாங்க, நீங்கள் போன வாரம்லாம் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணீங்க, கேம் ஆடலை, இப்போ அடுத்த வாரம் நீ விட்டதை பிடிச்சிரு, ஆல் த பெஸ்ட், திருப்பி ஸ்லோ டவுன் ஆகாத அப்படின்னு மோட்டிவேஷன் வேர்ட் சொல்லுவாங்க. ஹோஸ்ட்டுமே நீங்கள் ஆடணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் கண்டிப்பாக சார், ஃபயர் மோடு தான் சார் நெக்ஸ்ட் வீக்லாம் அப்படின்னுவாங்க. அப்போ வந்து அதுதான் நாங்களும் சொல்கிறோங்க, நீங்கள் வந்து கேம் ஆடுங்க, ஃபயர் மோடுக்கு போங்க, வன்மத்துக்கு போகாதீங்க. என்னோடதும் அதுதான். ஜாக் வந்து இப்போ நடுவில் கொஞ்ச நாள் ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க, அவங்க டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எல்லாமே கூட வீடியோஸ் போட்டிருப்பேன், நானுமே ஜாக் ஃபேன் தான் ஒரு விதத்தில். பட் ஆனால் அவங்க கேம் இப்போ டைவர்ட்டாக எங்கெங்கேயோ போய் வன்மத்தை கக்கிற விதத்தில் போய் நிற்கும் போது என்ன ஜாக் இப்படி விளையாடுறாங்க எனக்குமே ஃபீல் ஆச்சு. இந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க திருப்பி பேக் டு ஃபார்ம், ஜாக் ஆகட்டும் சௌந்தர்யா ஆகட்டும் தனித்தனியாக அவங்க கேமை ஃபர்ஸ்ட்டில் நான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க, நானுமே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து இருங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேம் ஆடாதீங்க அப்படிங்கிற புரிதல் தான். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்தாங்களே தவிர கேமையும் சேர்த்து விளையாடணும்னு இவங்க நினச்சது தான் பெரிய தப்பாயிடுச்சு. இப்போ அருண், விஷால், சத்யாலாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுமே சேர்ந்து தான் விளையாடுறாங்க. பட் ஆனால் அவங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக என்ன கேட்டால் சத்யா எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் வெளில போயிடுவார், விஷாலும் போயிடுவார், அருணை மிஞ்சி போனால் டாப் 5 உட்கார வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது அவர் வாயை வச்சு அவரே கெடுத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குக்கும் டாப் 5க்கு வர்றதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது. அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இப்படி தேவையில்லாமல் அவங்களா ஏதாவது ஒன்று பண்ணி அதை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு டீம் யோசிச்சுட்டு அவங்கள திருப்பி பேக் டு ஃபார்ம் கொண்டு வரலன்னா, இப்போ என்ன சொல்கிறது, குழந்தைங்களை அடித்து திருத்தி தான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஹாஷாக நடந்துக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி மேபி ஜாக்கையும் சௌந்தர்யாவும் இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஹாஷாக நடந்துக்கிட்டா தான் அவங்க கேம் பிளேவை மாற்றுவாங்க, ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக டீம் ப்ளே பண்ணியிருக்கலாம். இது நிஜமாகவே அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேமை திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் கேமு. நம்ம அதை எதிர்பார்க்கலாமான்னு தெரியல. ஜாக் சொன்ன மாதிரி ஃபயர் மோடுக்கு போவாங்களா, திருப்பி ஏதாவது ஜால்ரா கூட்டத்துக்கு பின்னாடி போய் உட்காந்தான். ஜால்ரான்னு சொல்கிறது வெறும்னே கோவா கேங் ஜால்ரா கிடையாது, அது நைஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே. பட் ஆனால் இந்த தீபக் ஜால்ரா போடுறதோ, அருணுக்கு ஜால்ரா போடுறதோ, என்ன சொல்கிறது, வேற அதாவது மஞ்சரி கிட்ட வன்மத்தை கக்கிறதோ அப்படிலாம் இல்லாமல் அவங்க கேமை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆடினாலே சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த பிபி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். வன்மத்தையும் காட்டக்கூடாது, யாருக்கும் ஜால்ராவும் போடக்கூடாது, இவங்களுக்கான இண்டிவிஜுவல் ஸ்டாண்டை எடுக்கணும். அந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்காது தான். பட் ஆனால் நீங்கள் நியாயமாக நிற்கிறீங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிபி டீம் அதாவது பிக் பாஸுமே அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுவார். போன வாரம்லாம் மஞ்சரிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க 2 வீக்ஸும் அவ்வளோ நெகட்டிவ் ஷேடு இருந்தது. இன்றைக்கி வீக்கெண்டில் மஞ்சரிக்கான அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருந்தது. இப்போ இனிமேல் மஞ்சரிக்கிட்ட யாராவது வரணும்னா கூட யோசிப்பாங்க. அதே மாதிரி அந்த என்எஃபியும் அவங்க வாங்கிட்டாங்க போன வாரம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொஞ்சம் அவங்க பேச யோசிச்சிருந்தா, இல்லை வீடெல்லாம் நம்மளுக்கு எதிராக இருக்குது, இந்த இடத்துல போய் நம்ம எதுக்கு அதை அந்தளவுக்கு ஸ்டபன் பண்ணி வாங்கணும். ஏன்னா 1 ஹவரில் அது காட்டில் அவங்க எவ்வளோ ஸ்டபன் பண்ணி அந்த என்எஃபி வாங்கினாங்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், சபாஷ் சரியான போட்டின். அதில் அவ்வளோ பாலிடிக்ஸ் வந்து ஜாக்கும் பண்ணியிருப்பாங்க, அன்ஷிதா பண்ணியிருப்பாங்க, தீபக்கும் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இருந்தாலும் தனக்கான ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ சூப்பராக ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க அப்படி ஸ்டாண்ட் எடுத்தது மூலிமா தான் இன்றைக்கி அவங்களுக்கான ரிசல்ட் வந்து குட்டாக இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜாக்கும் சௌந்தர்யா அவங்க கேம் ஆடணுமே தவிர மற்ற விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இன்னொன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க சாச்சனாவையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆனந்தி உன்னோட கிஸ்ஸு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அந்த பொண்ணு போய் டக்குன்னு எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துரும் இல்லைங்களா, அந்த ஒரு பாசத்தில் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து கிளம்பும்போது உன் கையில் குடித்த டீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது, உன் கையில் தான் டீ குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் மஞ்சரியை பார்த்து மஞ்சரி சிங்கிள் மதர் போல் இருக்குங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சிங்கிள் மதராக இருக்கிற பட்சத்தில் நிறைய சிங்கிள் மதர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மஞ்சரி வந்து வெளில வாங்க நிறைய பேசலாம், உங்கள் கூட பேசுகிற கான்வர்சேஷன்லாம் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சரி வெளில வாங்க நிறைய பேசலாம் அப்படின்னு ஷூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த மூமெண்ட்ஸ்லாம் அவங்க பேசினதுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்டே திருப்பி போயிட்டு அவங்க அன்ஷிதா ரொம்ப இவங்களை மிஸ் பண்ணுறதா சொல்லும்போது எதாவது சொல்லணுமா உனக்கு என்கிட்ட அப்படின்னு இவங்களே கேட்பாங்க. ஆனந்தியே எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நைட்டில் தூங்கும்போது உங்கள் ஹக் மிஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லும்போது செல்லம் தங்கம் அப்படிலாம் கொஞ்சினதெல்லாம் கொஞ்சம் ஓராக கிரிஞ்சாக இருந்தாலும் பட் ஆனால் அவங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு பரஸ்பரம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுதாங்க, இது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளில போகிறதுக்கு முன்னாடி இவங்க பிக் பாஸ் ஒரு விஷயம் கொடுப்பாருங்களா, கிஃப்ட் மாதிரி. நான் சாட்சினா கூட அது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், சிலம்ப பெண்ணாக வெளியேறிய சிங்கப்பெண் அப்படின்னு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்திக்கு ஜல்லிக்கட்டை மீன் பண்ணியிருப்பாங்க. சாச்சனாக்கு படித்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா முத்து படிச்சிருப்பாரு. முத்து அதை எடுக்கும் போதே அழகாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காரு பிக் பாஸ் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு பற்றி அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்டிங்லலாம் படிச்சிருப்போம். அந்த வலிமை அதெல்லாம் சேம் தான் இருக்கும். சாச்சனாக்கு சொல்ல மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு சிலம்பம்னு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இவங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஸ்டார்ட் ஆகி அந்த டாப்பிக்கில் பேசியிருப்பாங்க. தைரியத்தின் உண்மையான சின்னமாக, தமிழ்நாட்டின் கலாச்சாரமாக, அடையாளத்தின் பெருமைக்குரிய பிரதிநிதித்துவமாக நிற்கிறது ஜல்லிக்கட்டு
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காளைகளை அடக்கும் பிரபலமான விளையாட்டு, பழங்கால பிரபலமான விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது காளைகளே அடக்கும் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணுறதை பொறுத்து அதை வச்சு தான் பிக்சரைஸ் பண்ணி அந்த கிஃப்ட்டை அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டை மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக அதை அழகாக அந்த வேர்ட்ஸை பற்றி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. சாச்சனாக்கு வந்ததும் இவங்களுக்கு ஆனந்திக்கு வந்ததும் ஜல்லிக்கட்டுன்னு வந்ததும் நிஜமாகவும் அவங்க 2 பேரும் டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். அந்த வேர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரேவாக ஸ்ட்ராங்காக அந்த கேமை எந்தளவுக்கு ஸ்டபனாக விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது உள்ள ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்க நிறைய பேருக்கு இது ஒரு வேக்கப் காலாக இருந்து நம்ம இந்த கேமை அந்த வேர்ட்ஸை டிசர்வ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத யோசிச்சாது இதுக்கப்புறம் கேம் ஆடணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதில் முக்கியமாக சத்யா மாதிரி விஷால் மாதிரி ஆளுங்கள்லாம் ஒன்றுமே ஆடாமல் உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படியும் அவங்க கிளம்போதே ஏதோ ஒன்று படிக்க தான் செய்வாங்க, ஏதோ ஒரு டாஸ்க் அந்த இது வரதான் செய்யும். பட் ஆனால் அதில் வந்திருக்கிறதுக்கு கொஞ்சமாவது நியாயமாக நம்ம நடந்திருக்கோமா, அந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவங்களே யோசித்து பார்த்தா கில்ட்டு வராத அளவுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ல. அப்படி பார்த்தா அந்த விதத்தில் எனக்கு ஆனந்தியும் சாச்சனாவும் கண்டிப்பாக அவங்க என்னமோ ஒன்று அந்த கேமில் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ கைஸ்.